ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் சாதம், சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ஒரு செம்மையாக பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கோவக்காய் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதை நீங்கள் கார குழம்புக்கும் தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி அப்படியே சாப்பாட்டில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி எல்லாத்துக்குமே, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருக்கணும். ஸ்டார்டிங் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா மெலிசா நறுக்கின வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன தக்காளி 1 சேர்த்துக்கிட்டு அது கூடவே என்ன பண்ணுங்க, நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ கோவக்காய் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காவை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே கோவக்காய் நல்லா வதங்கி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு கோவக்காய் நல்லா வதங்கி வந்த பிறகு தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனும், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனும், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். மசாலா தான் இதில் நம்ம சேர்க்குற வேலை. மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தயிரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் 10 முந்திரி சேர்த்துருக்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொத்தமல்லியும் தயிரும் சேர்ந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதே மாதிரி நம்ம முந்திரி அரைச்சி போடுறதால நல்ல திக்காக டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விட்டுருங்க. கோவக்காய் நல்லா வெந்து வரணும். சாஃப்டாக வெந்து வந்த பிறகு கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கோவக்காவை போட்டு கொஞ்சம் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். நல்லா ஒரு க்ரீமியான கறி தொக்கு சாப்பிட்ட டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.